எங்களுடைய இரண்டாவது கட்ட முழு ஒப்புதலோடு எங்கள் குருநாதர் குரு ஆதி சிவனாருக்காக மீண்டும் நாங்கள் படையெடுக்கிற இடம் விருதுநகர் மாவட்டம் தேவதானன்ற ஊருக்கு வந்திருக்கிறோங்க. குருவோட பெயர் நச்சாடை தவிர்த்தீஸ்வரர் என்ற பெயர்ல இருக்காங்க. ஆதி பூரணமா குருவே தன்னுடைய காணிக்கையை முழுமையா கொடுக்கணுங்கிறதுக்காக ஒரு பெண்ணையே வரம் கொடுத்து ஆதி பூரண நாயகியா உருவாக்கின ஆலயமா கூட குறிப்பிடலாங்க. தெற்கு வாசல் ஸ்தலம் ஏதாச்சும் நீங்க பயணிக்கணும்னு நினைச்சீங்கன்னா தென்னாட்டுடைய சிவனே போற்றின்னு சொல்ற மிகப்பெரிய பழமையான ஆலயங்கள் ஏதாச்சும் நீங்க கண்டுபிடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஆலயத்துக்கு வரலாங்க. முப்பெரும் தணிகை கோவில்கள்ல முக்கணியே உணர்ந்த கோவில்னு கூட சொல்லலாங்க. ஏன் நார்த்தாமலை ரகசியத்தை கூட இந்த ஆலயத்திலிருந்து உணர்த்தலான்னு கூட ஒரு படை எடுத்துக்கலைங்க, 6 படை வீடையும் அழகா வடிச்சு காட்டின ஆலயமா கூட சொல்லலாங்க. 7 கிணறுகளை உருவாக்கிட்டு 8வது குளத்தை உருவாக்கணும். குளம் எப்படி இருக்கணும், ஏரி எப்படி இருக்கணும், மதகு எப்படி இருக்கணும்னு நாம பல வரலாறுகளில் படிச்சிருப்போங்க. ஆனா மாபெரும் குளத்தை உருவாக்கிட்டு மறையாது பெரும் சுவற்றுக்குள்ள தன்னையே மறைத்து கொண்டு வாழும் குருவின் பெயரு குருவின் ஆலயத்தோடு இங்கு மறைந்து காணப்படுதுங்க. உலகத்திலேயே மாபெரும் ரட்சகர்கள்லாம் எப்படி எல்லாம் உருவெடுத்து வந்தாங்கிறதுக்கு இந்த ஆலயத்துடைய மிகப்பெரிய பிரசித்தி பெற்ற ஒவ்வொரு கணிதங்களையும் சொல்லலாங்க. கணிதம் மட்டும் இல்ல, இவங்களுடைய அறிவியல் பூர்வமான விஷயங்கள் அனைத்தையும் இதுவரை யாராலுமே ஆராய்ச்சி பண்ண முடியலையாங்க. தோற்காத ஒரு குருநாதர் யாரு, தன்னுள் இருக்கும் அனைத்தையும் எப்படி வெளிப்படையாக உலகத்திற்கு பறைசாற்றினாரு, அவருடைய ஆலய பணி எதுங்கிறதையும் தன்னுடைய திருப்பணி கொண்டு யார் எப்பேற்பட்ட நிலைகளை அடைந்தார்களோ அவர்கள் அனைவருக்கும் முக்தி மண்டபம்னு ஒன்று கட்டி மூலவராகும் தகுதியும் கொடுத்துட்டு தன்னுடைய ரட்சத குலத்தை 2வது குடைவரை கோயிலோடு 3 மாமல மண்டலங்களாக உருவாக்கினாராங்க. முதல் மண்டலத்தில் தன்னுடைய ஏற்பாடுகள் எது இருக்கின்றதோ அதை 7வது முகத்திலையும் 2வது மண்டலத்தில் 3 மதகுகளை முடிக்கின்ற சீடர்களுக்கு 6 மதல்களை கொடுத்து மறுபடியும் அவர்களுக்கும் எந்த ஒரு ஏற்பாடுகள் இருந்தாலும் அவர்களை வடக்கு நோக்கியும் 4வது மண்டலத்தை முடிக்கும் பொழுது மட்டும்தான் உச்சநிலையை அடைய முடியும், அதுவரையில் 3வது மண்டலம் முடிவடையாதுன்னு சொல்லி 4வது மண்டலத்துக்கு தாவ வச்சாராங்க. இப்படி தன்னுடைய குருநாதரையே 2 மடங்காக்கி காட்ட வேண்டிய ஆலயமா கூட இந்த ஆலயம் பிரசித்தி பெற்றிருக்குங்க. அந்த காலத்திலலாம் இதை 2 ராஜராஜ சோழனுடைய வரலாறுன்னு கூட சொல்லுவாங்க. ஆனா முக்கியமான ஆடி பரதனத்துக்கு மட்டும்தான் இது பெயர் போன ஆலயங்க. ஒரு மனிதன் தன்னுடைய சிறு சுவற்றிலிருந்து ஆதி பூரணம் வரைக்கும் முக்காலத்தையும் அறியணும், 3 மண்டபங்களை கட்டணும், 7வது குலவயத்தோட முழுமையா செய்யணும். ஆடி பூரணம்னா என்னங்கிறதுக்கு இவர்களை போல உச்ச நிலையிலிருந்து காட்டணும்னாலும் இந்த ஆடி மதகு குளத்துல 2 முறை இறங்கலாமாங்க. முதல் முறை இறங்கிட்டு யாராவது 2வது முறை அவருடைய தவத்தின் சீற்றங்களா இருக்கட்டும் இல்ல தவத்தின் செயல்களாகட்டும் மாற்றி அமைக்கப்பட்டிருந்ததுன்னா இந்த ஆலயத்திற்கு 2வது முறை பயணிக்கவே முடியாதாங்க. உச்சிஷ்ட கணபதியா இருக்கிற குருநாதர் இக்குளத்தில் 4வது அதிபதியா இருக்கிறது யாருக்குமே குறிப்பிடப்படாத ஒரு விஷயமா இருக்குங்க. செஞ்சோற்ற கடனத்திற்க குருவிற்கு மட்டும் இல்லைங்க, யோகபித்து வரலாறு படைத்த குருவும் தன்னுடைய சீடரையும் 2 பட்சணைகள்ல படைக்கணும்னு ஆசைப்பட்டாராங்க. குளத்தினுடைய 7 நிலைகளை 8வது நிலையில காட்டிட்டு தன்னுடைய அருட்பெருஞ்சோதியை இங்கேயே ஆயுட்காலம் முடியும் வரை தன்னுடைய குளம் வழி தொழிலை செய்து வருவர்களுக்கு இந்த குளத்தின் பெயரே சூட்டப்படட்டுன்னு குளத்திலேயே அகழ்வாராய்ச்சி முடிச்சுட்டாராங்க. தென்னாட்டுடைய சிவனே போட்டுன்ற வார்த்தைக்கு இவங்க இதுவரை யாருக்குமே குறிப்பிடாத வார்த்தையை ஏன் குறிப்பிட்டோன்னா, மேற்கு முகம் இருக்கிறவங்களுக்கு எப்பவுமே பிரசித்தி பெற்ற ஆலயங்கள் எங்க இருக்குன்னு பார்த்தா ஒரு சில இடங்கள்ல தான் இருக்குமாங்க. ஆனா தெற்கு முகமா வைத்து தன்னுடைய சீடர்கள் அனைத்திற்கும் யார் முழு மதகையும் முடித்து கொடுக்கின்றார்களோ அவர்கள 4வது முகத்தை அமைக்கும் பொழுது குருவே பிரதான வாயில்ல கிழக்குக்கு அமர்ந்துட்டு வராங்க. இப்படி கிழக்கில் அமர்ந்துட்டு தன்னுடைய ருச்சி சித்தார்த்தத்தை எப்படி எல்லாம் கொடுக்கணும்னு நினைச்சாரோ அவருடைய ஆதி மூலத்தனத்திற்கு 2 வடகர்களிலே கொடுக்கணுமாங்க. அதாவது ஒரு குரு ஒரு சீடர், இதுல 3வது சீடன் ஒருத்தர் உருவாக்கப்படும் பொழுது அவர்களின் நிலையும் தன்னிலையும் ஒருமித்து இருக்கணும். குருவின் பிரதான வாயில் தெற்குல இருக்கணும், சீடரின் பிரதான வாயில் மேற்கு முகமா இருக்கணும். 3வது சீடருக்கு அதிபதியாகும் தகுதி இருந்தா அவருக்கு ஆதி ரூபவதின்ற பெயரை சூட்டி அவரையே அந்த தெற்கு வாசல்ல அமர வைக்கணுமாங்க. இப்படி ஒவ்வொரு சீர்கடலைகளும் எப்படி எல்லாம் உருவாக்கணும்னு நினைச்சாரோ அவருடைய வெற்றியை எப்படி வெறு கொடுக்கணும்னு நினைச்சாரோ அதுல முழு வெற்றியை அடைகிறதுக்காக தன் சீடர்களுக்காக படும் பாடுபட்டு தன்னுடைய செயல்கள் வாழ்வியல் தத்துவம் அனைத்தையுமே முழு ஆபரணத்தை சூட்டி அழகு பார்த்த ஆலயமா கூட இதை அறிவிக்கலாங்க. பேரை நீங்களே ஒரு முறை நல்லா உச்சரித்து பாருங்களேன். இந்த பெயரை நீங்கள் ஒரு முறை உச்சரிச்சிட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒரு மாற்றம் கண்டிப்பாக ஏற்படுங்க. இந்த மாற்றத்திற்கான காரணம் எது ஏனுங்கிறத நாங்கள் இந்த சூட்சுமத்தின் அடிப்படை வழியிலிருந்தே குறிப்பிடுறோங்க. வாழ்க்கையை மட்டும் இல்லைங்க, வெளிப்படையாக யாரெல்லாம் தன்னுடைய ஆபிதினத்திற்கு குறிப்பிட்ட ஒவ்வொரு செயலையும் செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அவருடைய ஆட்சியே தலைகீழாக திருப்பி கொடுக்குற ஆலயமாக கூட இந்த ஆலயத்தின் அதிபதியாகிய குருவை குறிப்பிடலாங்க. தெற்கு வாசல் கோபுரத்துக்கு இவங்க பெயர் போனவனா இருந்தாலும் மீண்டும் மேற்கில் யார் உதிகலனாய் இருந்து உதய சூரியனாய் மீண்டும் உதிக்கின்றார்களோ அவர்களுக்குள் நான் 2வது பாகபட்சமாய் இருந்து 3 மூலக்கலங்களை உருவாக்கி கொடுப்பேன்னு சொல்லிட்டாராங்க. இப்படி ஒவ்வொரு ஆலய திருப்பணிகள் நடக்கும் பொழுதும்
இந்த ஆலயத்திற்கு சுமார் 7000 17,000 ஆண்டு காலம் கூட முழு ஆகுமாங்க. ஆனால் சரியா 3.5 16 வருடங்கள் கழித்து மீண்டும் தன்னுடைய உச்சிஷ்ட விஷயத்தை யாரெல்லாம் முழுமைப்படுத்தி காட்டணும்னு நினைச்சாங்களோ அவர்களுக்கு ஆதிபூரண நாயகின்ற பெயரையும் சூட்டி அவர்களுக்கே அந்த தவத்தின் உச்சக்கட்ட நாயகின்ற பெயரையும் சூட்டி அழகு பார்த்தாராங்க. இதுவரை 2000 கோழைகளை முடித்த தாயாருக்கு இது மிகப்பெரிய ஆலயமாக கூட இருக்குதுன்னு சொல்லலாங்க. தவம் பெற்ற நாயகின்ற பெயரை நாம ஏற்கனவே நம்மளுடைய ஊடகங்களில் குறிப்பிட்டிருக்கிறோங்க. இவங்க தான் இந்த ஆலயத்திற்கான மிகப்பெரிய செல்வந்தராகவும் இருக்காங்க. தாயாருக்கு எப்பேற்பட்ட பூரணத்தை கொடுக்கணும்னு நினைச்சாரோ அதற்காக அவங்க 26 ஆண்டுகள் கடும் தவம் செஞ்சாராங்க. 27வது ஆண்டு தன்னுடைய உத்திய பூரணத்தை முழுமையாக்கும் பட்சத்துல குருநாதர் ஒரு சிறு ஒளி எழுப்பி பார்த்தாராங்க. இதுவரை காணாத பெண் இனி வருவாளான்னு நித்திய கமலமே எழுந்துவான்னு சொல்லும் பொழுதுதான் அந்த தாயாரே தன் தவத்தை கலைச்சு வந்தாளாங்க. அப்பேற்பட்ட தவம் பெற்ற நாயகின்ற பெயரை அவ்வேற்பட்ட நிலையை அடைந்த உடனே அவர்களுக்கே சூட்டி அழகு பார்த்த ஆலயமா கூட சொல்லலாங்க. முப்பெரும் கன்னிகள்ல மூத்த கன்னியா இவங்க இருக்காங்க. இளைய கன்னிகள் 2 பேர் இருக்காங்களாங்க. வைகுண்ட வரலாறை படைக்கிறதுக்காக அவர்களையும் தன்னுடைய ராட்சத குலகத்திற்கு 3 பரிபூர்ணங்களை கொடுத்து யோகபித்த வரலாறு கொடுத்த ஆலயமா கூட இந்த இடத்தை அறிவிக்கலாங்க. திருத்தார்த்திகை நாட்கள்ல இது மிகவும் பிரசித்தி பெற்ற ஆலயம் கூட சொல்லலாங்க. வைகுண்ட வாசல் திறக்கணுமா அதுக்கும் இந்த ஆலயத்துக்கு வரலாங்க. திருமேனியா மாத்தணுமா அதுக்கும் இந்த ஆலயத்துக்கு வரலாங்க. உச்சிஷ்ட கணபதி யார் என்ற ஒரே ஒரு கேள்வியை இந்த ஆலயத்துல நுழைஞ்சு நீங்க யாராச்சும் கணபதித்தவர் எங்க இருக்கின்றார், அதாவது குருவின் சகன கோலத்தையும் சரி குருவின் ஆதி பூரண கோலத்தையும் சரிங்க இங்க இருக்கிற மாதிரி எங்கேயும் கணிக்கவே முடியாதுங்க. குருவுடைய உருவம் மற்ற கோயில்களில் பார்க்கும் பொழுது மிக பெரியதா இருக்குங்க. இங்கேயோ ஆவடி இருக்கிற அளவுக்கும் அவருடைய லிங்கம் இருக்கிற அளவுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சிறு அளவாக தாங்க இருக்கும். அதாவது ஒரு கோழி முட்டை அந்த அளவுக்கு தான் இருக்குமாங்க. உச்சிஷ்ட கணபதியா குரு ஏன் தன்னுடைய அங்க ஒரு பிரதர்சனத்தை அவ்வளவு சிறிதா வைத்து தன்னுடைய ஆவடியை பெரிதாக்குனார்ன்றத கூட இதுவரை இங்கு பெருவிளக்கம் யாரும் கொடுத்ததே இல்லைங்க. முக்தி மண்டபத்திற்கு மட்டும் இல்லைங்க, முயற்சி செய்தவர்கள் அனைவருமே இந்த ஆலயத்திற்கு வந்து பெருங்கால நாட்கள்ல தோல்வியுற்று தான் போனாங்களாங்க. கடைசியா வந்த ஆதி நாராயண பெருமாள்ன்ற ஒருத்தருக்கு மட்டும் முழு வெற்றியை கொடுத்து அவருக்கு அந்த சூட்சுமத்தின் அடிப்படையை ஒளியை எப்படி எழுப்பணுங்கிறதையும் கொடுத்து இனி வரும் காலங்களில் உங்களுடைய முக்திக்குள் நீங்கள் முழு அட்சதர்களா இருக்கும் பொழுது உங்களுக்குள் நான் எதை தவிர்த்து அருளினேனோ அதன் பெயரே உங்களுக்குள் சூட்டப்படட்டும்னு சொல்லி 20 வருடங்கள் கழித்து தன்னுடைய பெயரையே மாற்றி அமைக்கணும்னு நினைச்சாராங்க. அப்படி மாற்றி அமைத்த பெயர் தான் இவருடைய ஆதி பூரணநாதர் என்ற பெயரும் அருகாமையிலே சூட்டப்பட்டிருக்குங்க. இனி எங்களுடைய வரலாற்று படுகைக்குள் யாரெல்லாம் முழு முக்தியா இருந்து மூல பொருளாயிருந்து எங்களை ஆசீர்வாதம் செய்து இவ்வுலகிற்கு காட்டிய எங்கள் குருநாதர் குரு தவசூதநாதருக்காக மீண்டும் ஒரு படையெடுப்பில் நாங்கள் இந்த ஆலயத்திற்கு பெரும்பணி செய்த எப்பேற்பட்ட ராஜகுலங்கள் வந்தாலும் அவர்களுக்கும் இதில் ஏன் எதற்கு நான் யார் என்பதன் முழு பொருளையும் அறியும் பட்சத்துல உச்சிஷ்டவராய் இருக்கும் கணபதியாய் எங்கள் குருநாதரே முழு ஆவரணம் செய்து வருவாராக. வெற்றி தோல்வி இரண்டையுமே நாங்கள் ஒருமித்து கணித்தோம். எங்கள் வெற்றிக்குள் யார் நுழைகின்றார்களோ எங்கள் தோல்விக்குள்ளும் அவர்கள் முழு நிவாரணம் அடைந்தால் அவர்களுக்குள் நாங்கள் என்றும் முழுமைப்படுத்தி காட்டவே ஆசைப்படுகின்றோம். இனி வரும் காலங்களில் ஒவ்வொரு நாளும் உங்களுக்குள் நான் யார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள உங்களுக்கும் இது ஒரு மிகப்பெரிய பிரதான வாயிலாய் அமையட்டும். வெற்றிவேல் வீரவேல் என்பதன் 3வது சுவடுகளிலிருந்து நாங்கள் வெளியிடும் ஒவ்வொரு கருத்துக்களிலும் எங்களுக்குள் இக்கோவிலின் பிரதான வாயில் மேற்கு வடக்கு தெற்கு இம்மூன்றையும் உச்சிஷ்ட கணபதியாய் இருக்கின்ற குருநாதருக்கே முழு சமர்ப்பணம் செய்து ஆதி குலத்தை அருமையாக வடிவடைத்த குருவின் குலம் எக்குலம் என்று கேட்டால் இக்குலமே என்று சொல்லும் மீண்டும் ஒரு பரிபூர்ணத்துவத்தை கொடுத்து ஆகமம் செய்து முடிக்கிறோங்க. வெற்றிக்கு வித்திட்டவர் யார், எங்கிருந்து அவர் படையெடுத்தார், எப்படி உரு கொடுத்தார், அவரின் ஆதி பூரணம் எது என்பதற்குள் யாரெல்லாம் முழு பாராயணம் செய்கின்றார்களோ அவர்களுக்குள் மாபெரும் ஒளி எழுப்பப்படட்டும். உங்களுக்குள் அந்த ஒளி சிதறலாய் நானே வெளிப்படுவேனாக என்று ஒவ்வொருவருக்குள்ளும் ஆதி குருநாதரே எங்கள் குருநாதர் என்று சொல்லி முடிக்கிறோங்க. வணக்கம். மீண்டும் ஆதி பூரணத்தின் அதிரூபநாதராக எங்கள் குருநாதருக்காக இந்த நச்சாடை தவிர்த்தீஸ்வரர் குரு ஆலயத்திற்கு ஒரு பிரளய ஊற்று ஒன்று ஏற்படுத்தணும்னு ஆசைப்பட்டங்க. சுமார் 60 நாட்கள் கழித்து இதற்கான பிரளயத்தில் ஏதாவது ஒரு சிறு மாற்றங்களை ஏற்படுத்தும் பொழுதெல்லாம் எங்களால் இக்குலத்திற்கு ஏற்பட்ட மாற்றம் என்பதை உரு கொடுத்த எங்கள் குருநாதருக்கே நன்றி சொல்லி முடிக்கிறோங்க. ஆதி பூரணம் என்றும் எங்கள் குருநாதருக்கே. அனைவருக்கும் குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி போற்றுங்க.